திரு சகாயம் ஐஏஎஸ்க்கு அப்புறமா அப்துல் கலாமின் நேரடி கட்டுப்பாட்டுல வளர்ந்தவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விஜய்க்கும் அவர் நெருக்கமா இருந்திருக்காரு. திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் நெருக்கமா இருந்து அவருடைய கொள்கைகளையும் அவர் கற்பித்த விஷயங்களையும் இன்றைக்கும் உலகம் ஃபுல்லா பரப்பி கொண்டிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தாமு அவர்கள் தான். அவங்களதான் இப்போ திருச்சி கிழக்குல நிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதாவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. திரு தாமு அவர்கள் குறித்து சொல்லணும்னா ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், 100க்கும் மேற்பட்ட பல விருதுகளை பெற்றிருக்காரு. அதுவும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நடிச்ச கில்லி படத்துல ஓட்டேரி நரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா இவருடைய பெயர் தாமு அப்படின்றத தாண்டி ஓட்டேரி நரி அப்படின்றதுதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவருடைய வளர்ச்சியில அப்துல் கலாம் சார் எந்த அளவுக்கு ஒரு பங்கு ஆற்றிருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு பங்கை தளபதி விஜய் அவர்களும் ஆற்றிருக்கிறதா இவர் ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசியிருப்பாரு. இவர் நிறைய கல்வி சேவைகளை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விழாவுல இவர் பேசும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, ஜெனிவால நடந்த ஒரு போட்டியில, அதாவது 40 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிமிக்ரி செய்யற போட்டியில தான் முதல் பரிசு வாங்குறதுக்கு யார் உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறித்து பேசுவாரு.